கெஸ் யூ ஆர் மீ எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து நிறையா இன்ட்ரடக்ஷனாக இல்லாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டயாங் எஃப்எஃப் ஃபோர்பிடன் லவ் பார்ட் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்டில் வந்து பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து இனிமேல் கிளியராக புரியும். ஸோ வந்து போன எபிசோடில் நம்ம எங்கே முடிச்சிருப்போம்னு பார்த்திங்கன்னா வந்து டயாங் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்து அப்ராட் போயிடுவாங்க. ஸோ அவர் வந்தோடனே வந்து நீங்கள் வந்து அவர் போய் ஹக் பண்ணுவீங்க. அவருமே ரொம்ப ஷாக்காக இருப்பாங்க. ஸோ அதோட தான் வந்து முடிச்சிருப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அவரை ஹக் பண்ணிருக்கீங்க. அப்புறம் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அங்காட்டி நீங்கள் வந்து அப்படியே 2 ஸ்டெப்பு பின்னாடி வந்துட்டு வந்து சாரி நான் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறக்குள்ளே வந்து அவரே வந்து நீ இப்போ ஹாப்பியாக இருக்காதுங்க தானே என்னை ஹக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லிடுறாரு. உங்களுக்கு வந்து செம ஷாக்கு. அப்போ நீங்கள் வைப் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஐயோ யோன் எதுக்காக நீ அன்றைக்கி அவர்கிட்ட இப்படி சொன்னேன், இப்போ பாருக்கு நீ வந்து கண்டுபிடிச்சிட்டாரு நான் எதுக்காக வந்து அவரை ஹக் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரிலையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நான் வந்து வீட்டுக்கு வந்தங்காட்டி நீ வந்து ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஆமாம் நான் வந்து அதுங்காட்டி ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னே உண்மையாவா அப்படின்னு அவர் ரொம்ப ஹாப்பியாக கேட்குறாரு. நீங்கள் வந்து ஆமாம் அப்போ யார் வந்து பாத்திரம்லாம் விளக்குவா, அதுக்கு ஆள் இல்லை ஒரு வாரமாக நான் தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன், இப்போ அதுக்கு ஒரு ஆள் கிடச்சிச்சு அதுங்காட்டி வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கீங்க. அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்ருக்காரு. அப்போ சரி வா வந்து சாப்பிட்லாம் நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் உள்ளே கூப்பிட்டு வரீங்க. ஸோ அவரு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறாரு. அப்புறம் வந்து நீங்கள் அவருக்கு ஃபுட்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டுருக்கீங்க. அவர் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. ஏன் நீ சாப்பிடல அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறீங்க. அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் சிரிக்க சத்தம் கேட்குது. யாரா இவ யாரை பார்த்து சிரிச்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. பார்த்தா வந்து ஜங்குக் தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து டயாங் வந்துட்டியா எப்படியே போச்சு பிஸ்னஸ் ட்ரிப்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்போ அவங்க நல்லா தான் போச்சு அப்படின்ட்டு இருக்கும்போதே வந்து என்னது பேக் பீன் நூடுல்ஸா எனக்கு ரொம்ப பிடிக்குமே யோன் எனக்கு ஒரு வாய்த்தா அப்படி டயாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நல்லா தர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாரு. அப்போ நீங்கள் வந்து சரி உனக்கு வேணுமா சங்குக் நீ வேணால் வெயிட் பண்ண நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்டேனே. இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அவர் வந்து அப்புறம் சாப்பிட்டுறாரு. அப்போ நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ அவர் போய் வந்து டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ண போயிடுறாரு. அப்போ நீங்கள் வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு செம்ம ஜெலஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து அவர் வேணுன்ட்டே கடுப்பேற்றுறதுக்காக வந்து டயாங் கிட்ட போய் சொல்லிட்டுருக்காரு. நீ இல்லாதப்போ வந்து யோன் வந்து எனக்கு நான் தினமும் சமைச்சு தருவா, நான் அவ கூட தான் வந்து சாப்பிடுவேன், நாங்கள் 2 பேர் வெளியில் போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வேணுன்ட்டே சொல்லிட்டுருக்காரு. அவருக்கும் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் நீங்கள் மறுபடியும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அவர் டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறாரு. சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் கேம் விளாட்லாமா அப்படின்னு கேட்டோன்னே வந்து இல்லை நம்ம வந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக் கிட்ட சொல்கிறீங்க. ஓகே அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு டயாங் நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து டயாங் வந்து ஆமாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்புறம் வந்து நீங்கள் எல்லாம் வந்து சரி மூவி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறீங்க. நீங்கள் வந்து நடுவில் உட்காந்துட்ருக்கீங்க. டயாங்கும் ஜங்குக்கும் வந்து 2 சைடில் உட்காந்துட்ருக்காங்க. எல்லோரும் வந்து மூவி பார்த்துட்ருக்காங்க, நீங்களும் ஜங்குக்கும். ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்து மூவி பார்க்குற மாதிரிலாம் அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டயாங் தான். அவர் வந்து மூவியே பார்க்கல, அவர் வந்து உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஃபுல்லாக வந்து மூவியில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே வந்து மூவி பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து மூவி ஒரு கொஞ்சம் வந்து போனக்கப்புறமே அதில் வந்து ஒரு 18+ சீன் மாதிரி வந்துடுது. அது வந்தோடனே வந்து ஜங்குக்கும் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிட்டு ஐயோ ரிமோட் எங்கே அப்படின்னு ஐயோ எனக்கு தெரில சரி இது நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கீங்க. நீங்கள் இந்த பக்கம் திரும்பும்போது என்னன்னா உங்கள் கண்ணும் டயாங் கண்ணும் வந்து ஐ கான்டாக்ட் பண்ணிக்குது. அவர் நீங்கள் பார்த்தோன்னே வந்து அவர் ஸ்க்ரீனை பார்க்குறாரு. அங்கே பார்த்தோன்னே இந்த மாதிரி சீன் ஓடிட்டுருக்குன்னு அச்சச்சோ என்னது அவர் இத்தனை நேரம் பார்த்துருக்கவே மாட்டார். மூவி என்னாச்சுன்னே அவருக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தோன்னே இந்த சீன் போனோன்னே ரிமோட் எங்கன்னு எல்லாம் தேடிட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து நீங்கள் 2 பேர் வந்து நீங்களும் டயாங்கும் வந்து கீழே வந்து எல்லாம் தேடிட்டுருக்கீங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து கரெக்டாக லைட் போட்டுடுறாங்க. லைட் போடுறக்கு வந்து அவர் போயிடுறாரு. அப்போ வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கும்போது வந்து உங்களோட ஹெட்டு வந்து முட்டிக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவர் ஐ கான்டாக்டே பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவர் உங்கள் லிப்ஸை பார்க்க அப்போ கரெக்டாக வந்து லைட்டை வந்து ஜங்குக் ஆன் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 2 பேர் வந்து எந்திரிச்சிறீங்க. அப்புறம் வந்து ரிமோட்டையும் நீங்கள் கண்டுபிடிச்சிறீங்க. அப்புறம் வந்து டிவி வந்து ஆஃப் பண்ணிடுறீங்க. அப்புறம் வந்து டயாங் வந்து கத்துறாரு, யார் இந்த மாதிரிலாம் வந்து இது போடுறது, இந்த மாதிரி மூவிலாம் யார் வந்து செலக்ட் பண்ணா அப்படின்னு. ஜங்குக்கு வந்து யோன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்புறம் நீங்கள் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேணும்னு பண்ணல, எனக்கு தெரியாது இது மாதிரிலாம் வரும் அப்படின்னு. அதனால நீங்களே ஏதோ ஒரு மூவி சூஸ் பண்ணுங்கள் அதே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறீங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து ஒரு இது ஆக்ஷன்
மூவி வந்து போட்டுறாரு. அது உங்களுக்கு வந்து செம போர் அடிக்குது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி மூவிலாம் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் ரொமான்டிக் மூவி மாதிரி தான் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு செமையாக போர் அடிக்குது. அப்புறம் நீங்கள் வந்து அப்படியே தூங்குற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்குது. அப்புறம் நீங்கள் டேங் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து உங்களை பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து உங்களோட ஹெட்டு வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் போய் விழுற மாதிரி போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜெலஸ் ஆகிடுது. ஸோ அதுங்காட்டி என்ன பண்ணுறாருன்னா வந்து உங்கள் ஹெட்டு வந்து அவரோட ஷோல்டர் வந்து சாய்ச்சிக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் நல்லா கம்ஃபர்டபுளாக உங்கள் ஹெட்டு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே வந்து கொஞ்சம் இறங்கி உட்காந்து அவர் வந்து இது பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து மூவியும் முடியுது. அப்போ தான் வந்து ஜங்குக்கே வந்து நோட் பண்ணுறாரு, இது மாதிரி வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க அவரோட ஷோல்டரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ பார்த்தோன்னே வந்து சரி வந்து மூவி முடிஞ்சிச்சுல, நான் வந்து போகிறேன், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க, சரி நான் வந்து அவளை வந்து அவர் ரூமில் தூக்கி கொண்டு போய் வந்து படுக்க வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து உங்களுக்கு தூக்கம் வராரு. உடனே வந்து இல்லை அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்புறம் அவரும் வந்து சரி நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. அப்புறம் டேங் வந்து உங்களோட ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ அப்படியே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் அங்கேயே அப்படியே வந்து உட்காந்துக்கிறாரு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நீங்கள் எந்திரிக்கிறீங்க, என்னடா ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா வந்து டயாங்கோட ஷோல்டரில் நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஹெட்டு மேலே தான் அவர் ஹெட் இருக்குது. அதை பார்த்து நான் அச்சோ இப்படி தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே தான் இருக்கீங்க. அப்போ வந்து அவரோட லிப்ஸை பார்க்குறீங்க. அது பார்க்கவே ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது, பிங்காக வந்து இருக்குது. அது பார்த்தோன்னே வந்து நீங்கள் மைண்டில் யோசிச்சுருக்கீங்க, இதை நம்ம தொடலாமா, அது பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்கே, ஐயோ இப்படி தான் ஒருத்தவங்களோட லிப்ஸ் வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அப்புறம் வந்து அப்படியே அவரோட உங்கள் ஹெட்டை வந்து அவர் ஷோல்டர்லேயே அப்படி வச்சுட்டு வந்து உங்கள் ஹேண்டை மட்டும் வந்து அவர் லிப்ஸ் கிட்ட வந்து கொண்டு போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் தொட போகலாம் அப்படின்னு போகும்போது வந்து டக்குன்னு அவர் கண்ணு முழிச்சுறாரு. நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க உங்கள் ப்ளேஸில். அப்போ வந்து அவர் கேட்குறாரு, நீ அம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வாய்ஸில் கேட்டோன்னே வந்து நீங்கள் அவங்க ஹெட்டு வந்து அவர் ஷோல்டர்லேருந்து எடுத்துறீங்க. அது வந்து நான் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, நான் வந்து போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. அவரும் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்குது. இவனுக்கு காலங்காத்தால் யார்ரா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் போய் பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்தா வந்து ஒரு இது கொரியர் மாதிரி இருக்குது. யார் இது நம்மளுக்கு அமுச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இதை வந்து பார்க்குறாரு. அதில் பார்த்தா வந்து யொங்மின் வந்து ஒரு இது வந்து அமுச்சுட்ருக்காங்க. ஸோ அது என்னென்னு வந்து அவர் படிக்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஹனி நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இது வந்து பேங்காக்கு வந்து நான் வந்து ட்ரிப்புக்காக வந்து நான் ஒரு இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்கு நீங்கள் வந்து போகணும், அது எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து கேட்ட விஷயம் நீங்கள் இன்னும் வந்து இது பண்ணவே இல்லை, நீங்கள் அங்கே வீட்லேயே இருந்தீங்கன்னா நீங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, வேலை பட்டே இருக்கும்போது உங்களால் எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க, அப்போ தான் வந்து நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியும், அதுங்காட்டி வந்து நீங்கள் போங்க, உங்களுக்காக எல்லா திங்ஸுமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. என்னோட விஷயம் வந்து நீங்கள் கிராண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம லவ்விங் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யொங்மின் அப்படின்னு போட்டிருக்கு. அது பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அவர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அங்கே டிக்கெட்டும் வந்து அந்த இதுலேயே இருக்குது. ஸோ அந்த லெட்டரில் இருக்குது அந்த கவரில். ஸோ அது வந்து அதை பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் ஷாக்காக இருக்கார், எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போன்னு பார்த்து வந்து நீங்கள் வந்துடுறீங்க, யார் காலிங் பெல் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் மேலே வந்து குதிச்சுட்டு இருக்கீங்க குழந்த மாதிரி. இப்போ வந்து நீங்கள் அவர் கையில் இருக்க அந்த என்வலப்பை பார்த்துறீங்க, அதை வந்து அவர் கையிலேருந்து பிடுங்கிறீங்க. அவர் வந்து உங்ககிட்டேருந்து அதை மறைக்கலாம் அப்படின்னு பார்க்குறக்குள்ளே வந்து அந்த என்வலப் மாதிரி எடுத்துறீங்க. அந்த லெட்டர் வந்து அவர் கையில் தான் இருக்குது. அந்த என்வலப்புக்குள்ளே வந்து 2 டிக்கெட் மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துறீங்க. பார்த்துட்டு வந்து பேங்காங்க்கு ட்ரிப்பா, ஒரு வேளை நீ மறுபடியும் வந்து போறியா என்னை விட்டுட்டு அப்படின்னு மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை அது வந்து அப்படின்னு வந்து ஆமாம் எதுக்கு 2 டிக்கெட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ நானும் வரட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. அப்போ வந்து உனக்கு அங்கே போகணும்னு ஆசையாக இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. உடனே வந்து ஆமாம் எனக்கு பேங்காக் தான் என்னோடய ஃபேவரட் பிளேஸ், அதுங்காட்டி நம்ம போகலாம், எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. அவர் வந்து என்ன நினச்சிருப்பாருனா வந்து உங்ககிட்ட வந்து இந்த என்வலப் அப்புறம் வந்து அந்த டிக்கெட் எல்லாத்தையுமே மறைச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் அந்த லெட்டரை பார்த்தங்காட்டி அந்த இது டிக்கெட்டை பார்த்தங்காட்டி வந்து அவர் சரி அதுவும் நீங்கள் ரொம்ப வந்து எக்ஸைட்டாக இருக்கங்காட்டி சரி அவளை கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணிடுறாரு. ஆனால் அந்த லெட்டரை வந்து அவர் வந்து உங்ககிட்ட காமிக்கல, அவர் அதை வந்து மறைச்சிட்றாரு. ஸோ நீங்கள் வந்து பேங்காக்கும் வந்துடுறீங்க. ஸோ பேங்காக் வந்தோடனே வந்து அந்த பிளேஸ் வந்து செமையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோட்டலில் தான் இருக்கீங்க. ஸோ ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து அங்கே போய் வந்து அவர் பேசலான்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து அந்த பிளேஸில் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க, வா செமையாக இருக்குது இந்த ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து அங்கே போனோடனே வந்து அந்த
ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மிஸ்டர் கிம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாய் லாங்குவேஜில் கேட்குறாங்க. இவரும் அதுக்கு வந்து தாய் லாங்குவேஜ்லேயே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. அதை கேட்டோடனே உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அவருக்கு தாய் லாங்குவேஜ்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பேன் பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து ரொம்ப நேரமாக அதை பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பேசி முடிச்சுட்டு உங்களை பார்த்து வந்து சொல்கிறாரு, இது மாதிரி வந்து இங்கே ரூம்லாம் வந்து ஒரே ஒரு ரூம் தான் வந்து இதாக இருக்கா, மித்த ரூம்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கா. அதுங்காட்டி வந்து இது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஏதாவது ரூம் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அவங்க சொல்லுவாங்களாம், அப்போ தான் வந்து நம்மளுக்கு வேறு ரூம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அப்போ வந்து நீங்கள் வந்து உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டோன்னே வந்து எனக்கு ஓகே தான், பரவாயில்ல, நம்ம என்ன ரூம்லேயேவா இருக்க போகிறோம், நம்ம வெளியே தான் சுற்றி பார்க்க போகிறோம், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த எலிவேட்டர் கிட்டே போகிறீங்க. அவரும் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி வந்துடுறாரு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, ஒரு வேளை அந்த ரூம்ஸ்லாம் வந்து 2-3 நாளைக்கு வந்து புக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து, அப்போ அதுங்காட்டி என்ன, நீங்கள் வந்து சோஃபாவில் படுத்து தூங்கிடுவீங்க, நான் வந்து பெட்டில் படுத்து தூங்குவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து என்னது, நான் வந்து சோஃபாவில் படுத்து தூங்கணுமா, நான்லாம் இந்த காலத்தில் நான் சோஃபாவில் படுத்து தூங்கினதே கிடையாது, அதனால் நீ வேணால் போய் படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் வந்து நானும் தான் வந்து சோஃபாவில் படுக்க மாட்டேன், நானும் தான் பெட்டில் படுப்பேன், உங்களுக்கு வேணால் இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் கேட்குறீங்க, அம்மா உனக்கு எப்படி வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் உன்னை எப்படி தெரியும், அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுனாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. ஆமாம், அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும், ஏன்னா வந்து இந்த ஹோட்டலே வந்து என்னது தான், ஐ மீன் வந்து நான் பாதி இது வந்து இந்த ஹோட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுங்காட்டி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன சொன்னேன், இந்த ஹோட்டலில் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஹோட்டலே உண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கக்கபக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் வந்து எதுக்கு நீ இப்போ சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்டன்னிங்கான வாய்ஸில் கேட்குறாரு. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் இந்த பெரிய பில்லியனர் இந்த ஹோட்டலுக்கே வந்து ஓனரு, ஆனால் என் பாவம் உங்களுக்கு ஒரு ரூம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ வந்து போய் சோஃபாவில் படுத்து தூங்க போகிறீங்க, அதை நினச்சா தான் சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. அதை கேட்டோன்னே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்க்கலாம் யார் வந்து சோஃபாவில் படுக்கிறா, யார் வந்து பெட்டில் படுத்து தூங்கலான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டுருக்காரு. பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் வந்து பார்த்து மறைச்சிக்கிறீங்க. அப்புறம் வந்து சரி இங்கே பேங்காக்கில் எந்த பிளேஸுக்கு வந்து எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டனே வந்து, எனக்கு தெரியலை, நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குது, அதுங்காட்டி இங்கே இருக்க பிளேஸ்லாம் வந்து எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நான் யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன் பேங்காக்கில் இருக்க இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு, அதுங்காட்டி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அவரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி, அங்கே போகலாம், நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அங்கே போகலாம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெஸ்ட் ரூம் போயிடறாரு. ஸோ வந்து இப்போ எங்கே இருக்கீங்கன்னா வந்து அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எங்கே இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் அந்த பேங்காங்கோட அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தான் இருக்கீங்க. அதை பார்த்தோன்னே வந்து அப்படியே குழந்தை வந்து இந்த குச்சி மிட்டாய் பார்த்தா எப்படி கத்தி சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கத்துமே, அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து எக்ஸைட்டாக இருக்கீங்க. வா மிஸ்டர் கிம் உண்மையிலேயே வந்து இது சூப்பராக இருக்குது, நம்ம கொரியாவை விட இங்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் அப்படியே வந்து ஹாப்பியாக இது பண்ணிட்டுருக்கீங்க. அவர் வந்து நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக வந்து சிரிக்கிறது பார்த்தோன்னே அவருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கூட வந்து அவரை திரும்பி பார்க்குறீங்க. அப்போ பார்த்தோன்னே வந்து அவரோட ஹார்ட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து அந்த பக்கம் திரும்பிடுறாரு. அப்புறம் நம்ம இங்கே போகலாமா உள்ள அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்புறம் வந்து போகலாமே அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் குடுன்னு வந்து என்ட்ரன்ஸ் நோக்கி ஓடிட்டுருக்கீங்க. அவர் வந்து ஸ்லோவாக வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் டர்ட்டில் கூட உங்களை விட சீக்கிரமாக வந்து நடந்து வந்துடும், சீக்கிரம் வாங்க மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் வந்து ஏதோ வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ வந்து நீங்கள் அந்த ரைடு முன்னாடி தான் வந்து நின்றுருக்கீங்க. அப்போ வந்து அவர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்க, நீங்களும் வாங்க, நான் வந்து தனியாக போக மாட்டேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ஆமாம் நீ அதுக்கு போனோடனே வந்து உனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும், அப்புறம் ஏமா தான் வாமிட் எடுத்து வச்சுருவேன், அதுங்காட்டி வந்து நாளாக வந்து வரல, நீயே போய் அங்கே போய் ரைடுக்கு போகல, யாரோ மேலே வாமிட்டடு, எனக்கு அது பற்றிலாம் கவலை இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பயம்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை வந்து டீஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கெல்லாம் வந்து ஒன்றும் இதெல்லாம் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு பையன் வந்து இப்படி போகிற மாதிரி இருக்குது, அவங்கள வந்து பிடிச்சி அவங்க கையை பிடிச்சி நிறுத்திடுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்குறீங்க. அப்போ வந்து அவங்களும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க வந்து நான் ஐஸ்கிரீம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் வந்து இந்த ரைடில் போகணும், எனக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கம்பெனி தர முடியுமா அப்படின்னு வந்து கேட்டோன்னே வந்து ஓகே, நீங்கள் இவ்வளோ ப்ரிட்டியான ஒரு கேர்ள் வந்து கேட்டால் வந்து கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷ்லேயே வந்து ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ வந்து சரி நான் வந்து இவர் கூட போகிறேன், நீங்கள் இங்கேயே நின்று பார்த்துக்கோங்க மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையன் கையை பிடிச்சி நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா டேங் வந்து உங்கள் கையை பிடிச்சிடுறாரு. அப்போ வந்து அவர் வந்து அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு, நான் வந்து இந்த பொண்ணு கூட இருக்கேன், நீங்கள் வந்து இங்கேருந்து போகலாம், நான் அவளை கூப்பிட்டு போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கர ஷாக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக்காக கேட்குறீங்க. அவர் வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து அவங்கள கையை பிடிச்சி வந்து அந்த கவுண்டருக்கு இழுத்துட்டு போய் வந்து அந்த ரைடு வந்து முடிஞ்சிருது. ஸோ வந்து ரைடில்
நீங்கள் போகிறீங்க. ஸோ ரைடு முடிஞ்சோடனே வந்து நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க ஒரு பெஞ்சில். அவர் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்புறம் வந்து அந்த ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிடவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட இல்லைன்னா வந்து அது உருகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், இதை மனுஷன் திம்பானா, எனக்கு இப்போவே வாமிட் வர மாதிரி இருக்க, சாப்பிட்டா கண்டிப்பாக நான் வாமிட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ வந்து கேட்குறீங்க, நீ மட்டும் எப்படி நல்லா இருக்க, நீ தானே என் கூட ரைடில் வந்த, எனக்கு இப்படி இருக்கு, உனக்கு நீ என்ன நல்லா தான் இருக்க, அம்மா நீ மனுஷனா இல்லை ஏலியனா, எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிட்டு வந்துட்டுருக்கீங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாரு. மறுபடியும் வந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அவர் இவ்வளோ கிட்ட வந்தோடனே உங்களுக்கு வந்து ஹார்ட்லாம் வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக பீட் ஆரம்பிச்சிருது. அப்புறம் அவர் பின்னாடி வந்து போயிட்டுருக்கீங்க. சரி, இப்போ வந்து நீ இந்த ரைடெலாம் முடிச்சிட்டிங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இட் மீன் ஹோட்டல் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நம்ம வந்து ஏன் அங்கே போய் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து என் ஒர்க்கை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து ஒர்க்கு இப்போ வந்து நம்ம 3 நாள் வந்து ட்ரிப்புக்கு தானே வந்தோம், இங்கே ஒர்க்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி வந்து க்யூட்டாக வந்து சொல்லிட்டுருக்கீங்க. அதை பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து நீங்கள் அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஷூட்டிங் கேம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்துடுறீங்க. ஸோ நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணால் நம்மளுக்கு கிஃப்ட் தருவாங்களே, அது பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த டாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பொம்மை காமிக்கிறீங்க. அது கேட்டோன்னே அவர் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, உனக்கு வந்து அந்த கேம் விளாட தெரியுமா அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை எனக்கு விளாட தெரியாது அப்படின்னே வந்து, அப்போ அந்த டாய் வந்து நீ மறந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்புறம் இல்லை எனக்கு அது வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், எனக்கு விளாட தெரியாது, ஓகே, அப்போ உங்களுக்கும் விளாட தெரியாதா, நீங்கள் சரியான யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க. அவர் வந்து யார் சொன்னால் நான் யூஸ்லெஸ்ன்னு, எனக்கெல்லாம் நல்லா விளாட தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு. அப்போ வந்து எனக்கு விளாட அதை வந்து வின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து அவர் ஒரு 3 டைம்ஸ் தான் வந்து இது பண்ணியிருப்பார். அந்த 3 டைம்ஸுமே கரெக்டாக வந்து பண்ணிடுறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கிடைக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட டாய் கிடைக்கல, அதுக்கு பதிலாக வந்து கப்பல் ரிங் கிடைக்குது. ஸோ வந்து அவர் வந்து அந்த ஷாப்கீப்பர் கிட்ட கேட்குறாரு, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அதை மாதிரி தரமாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நாங்கள் அப்போல்லாம் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து சரி அப்புறம் அவங்க வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை பரவாயில்ல இதுவே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வந்து இது நீ ஒன்று வச்சுக்கோ, நான் ஒன்று வச்சுக்கிறேன், இது க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்யூட்டாக சொல்கிறீங்க. அப்புறம் ஆனால் நீ அந்த பொம்மை தானே கேட்ட அப்படின்னே, பரவாயில்ல நீ எனக்கு வந்து பொம்மை வாங்கி தருவேயில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே, ஆமாம் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, நான் வந்து சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்து போகிறீங்க. இல்லை உனக்கு வேணும்னா சொல்ல, நான் வந்து வாங்கி தரேன், அதே மாதிரி உனக்கு 50 பொம்மை வேணாலும் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து, எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ஹண்ட் ஹவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. ஸோ அங்கே வந்தோடனே வந்து உங்கள் கையை பிடிச்சி விட்டு போயிட்டுருக்காரு. ஆமாம், இங்கே எதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னே வந்து, நம்ம அங்கே என்ன கேள்வி இது, நம்ம அங்கே தான் போகிறோம் அப்படின்னு. இல்லை நான்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை நீ கூப்பிட்டங்காட்டி நான் வந்தாலும் அந்த ரைடுக்கு, அப்போ நீ வந்து என் கூட வரணும், இது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு வந்து, இல்லை நான்லாம் வரமாட்டேன், எனக்கு இங்கே இந்த இடத்துமே பிடிக்கவே பிடிக்காது, உங்களுக்கு வேணால் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ யாரோ வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் உங்ககிட்ட கேட்டீங்கன்னா, ஆமாம் எனக்கு இங்கே போகிறக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போ வந்து பரவாயில்லையே ஈஸியாகவே ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. இப்போ வந்து இல்லை நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு, இல்லை நான் வந்து இருக்கேன்ல, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு. வந்து வேண்டாம் நான் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் வந்து உங்களை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் உள்ளே போனோடனே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் அவர் பின்னாடியே வந்து மெதுவாக போன குட்டி மாதிரி வந்து அவர் பின்னாடி வந்து போயிட்டுருக்கீங்க. அவரோட கோட்டோட கார்னர் வந்து அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அந்த இடத்த பார்க்கவே ரொம்பவே வந்து பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவரோட பிங்கி ஃபிங்கர் அப்படியே பிடிச்சிட்டு வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நீ ஏன் பின்னாடியே வந்துட்டுருக்க, பின்னாடி இருந்தால் வந்து மோஸ்ட்லி எல்லாம் போய் வந்து பயம்போது உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஏதோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்புறம் ஆமாம் அதுங்காட்டி வா என் பக்கத்தில் வந்து நட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாரு. அப்புறம் நீங்களும் வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம இங்கே வந்து போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட இது முடிஞ்சிடும், ஸோ வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு போஸ்ட் வந்து உங்களோட வந்து பயம் போத்துட்டுது. நீங்கள் அப்படியே வந்து பயந்து போய் வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே உங்களோட ஃபேஸை வந்து அவரோட நெக்கில் வந்து மறைச்சிக்கிறீங்க ரொம்ப. அப்புறம் வந்து பயந்துறீங்க. ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறார் அந்த கோஸ்ட் கிட்ட, நீங்கள் வந்து தப்பான டைமில் வந்துட்டீங்க, அவளை வந்து நீங்கள் பயம்போத்துட்டீங்க, இங்கே வந்து இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வந்து அந்த கோஸ்ட்டும் வந்து உங்களை பயம்போத்த நிறுத்திட்டு அங்கே வந்து போயிடுது. அப்புறம் வந்து அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, அந்த கோஸ்ட் போயிடுச்சு இங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அந்த அழுகிற சத்தவங்களை கேட்டோன்னே வந்து என்ன நீ அழறியா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேஸ் வந்து இது பண்ண பார்க்குறாரு. ஆனால் வந்து நீங்கள் இதே பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்கள் வந்து போகணும், நான் வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் வந்து உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு அங்கே வந்து கூப்பிட்டு போயிடறாரு. நீங்கள் உங்கள் கையை வந்து அவர் நெக் சுற்றி போட்டுக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் வந்து அவரோட இதில் வந்து நெக்கில் மறைச்சிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து எதையுமே பார்க்க வேணாம், இப்போ வந்து வெளியே போனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் உங்களை வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு பெஞ்சில் உட்கார
வச்சு வந்து சொல்கிறாரு, வெளியே வந்துட்டோம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டுருக்காரு. அப்போ வந்து இதெல்லாம் வந்து ரியலே கிடையாது, அதெல்லாம் வந்து சும்மா வந்து ட்ராமா ஆக்ட் பண்ணுறாங்க அவங்க அப்புறமாலாம் சொல்கிறாரு. ஆனால் வந்து நீங்கள் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப வந்து நீங்கள் பயந்து போயிருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் இப்படி தான் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்தோம். அப்போ எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அப்போ நான் வந்து தொலைஞ்சு போயிட்டேன். அப்புறம் என் அம்மா அப்பா வந்து நான் தேடினேன், எனக்கு வந்து எங்கே போனேன்னு தெரில. நான் எல்லாத்துக்கிட்டே ஹெல்ப் கேட்டேன், ஆனால் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. அப்போ திடீர்னு தெரியாமல் வந்து அந்த ஹண்ட் ஹவுஸில் இப்படி தான் போயிட்டேன். அங்கே போனோடனே வந்து இந்த மாதிரி தான் வந்து சத்தம் கேட்டுது, அழுக சத்தம் கத்தர் சத்தம் மாதிரி தான் கேட்டு இருந்து நான் ரொம்பவே பயந்து அங்கே வந்து ஓடி வந்துட்டேன். அப்புறம் வந்து எப்படி வந்து என் பேரண்ட்ஸ் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த நாளே என் அப்பா அம்மாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க இறந்துட்டாங்க. இந்த கோஸ்ட்லாம் தான் வந்து என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து பிரிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை அப்போல்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபேக் தான் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து கத்துறீங்க அவர் தள்ளி விட்டுட்டு. என்ன நான் சொல்லிட்டுருக்கேன், அவங்க தான் வந்து என் அப்பா அம்மாவெல்லாம் என்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க, அவங்களும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறீங்க. அவங்கள பார்த்தாலும் தெரியுது உங்களோட ரெட் ஐஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மேடாக நீங்கள் கத்துறது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவருக்கு தெரியுது நீங்கள் அந்த சைல்ட்ஹுட்டில் இருக்க அந்த ப்ராப்ளம்னால வந்து நீங்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ வந்து இந்த மாதிரி வந்து பயப்படக்கூடாது, அதை பார்த்து நீ வந்து ஃபைட் பண்ணணும், நீ ரொம்ப பிரேவ் கேர்ள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து உங்கள் பக்கத்தில் வர ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரை பிடிச்சி நீங்கள் வந்து அடிச்சுட்டே இருக்கீங்க, என் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்ல டக்குன்னு உங்களை வந்து இதை ஹக் பண்ணிக்கிறார் டைட்டாக. வந்து அவர் சொல்கிறாரு, இங்கே மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் உன் கூட இருக்கேல, எதுவும் வந்து உன் பக்கத்தில் வந்து நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது யாரும் உன்னை வந்து ஹார்ம் பண்ண மாட்டாங்க, இங்கே பாரு நான் உன் பக்கத்தில் இருக்கேன், என்ன ஆனாலும் சரி உனக்கு எதுவுமே ஆகாது, நான் வந்து உன்னை யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க, யார் உன்னை விட்டு போனாலும் சரி நான் வந்து உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் பக்கத்துலேயே இருப்பேன், உன்னோட ஹாப்பினஸ் டைம்லேயும் சரி ரொம்ப நீ சேடாக இருக்கும் போதும் சரி நான் உன் பக்கத்தில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க காதில் சொல்லிட்டுருக்காரு. ஏன்னா வந்து நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இந்த வேர்ல்டே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் நீ, உனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் காலில் சொல்லிட்டுருக்காரு. இதோட வந்து இந்த பாட்டும் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இது மாதிரி நம்ம என்ன ஆகுது அப்படிங்கிறலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா டயாங்க்கும் யோனுக்கும் வந்து செமையாக சண்டை போயிட்டுருக்கும். இப்போ அவங்க 2 பேருமே வந்து ஒருத்தர் மேலே வந்து ஃபீலிங்ஸ் வந்து வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, இதை பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. ஸோ வந்து என்ன ஆக போகுது, எப்படி இவங்க 2 பேரும் வந்து ஃபாலோ ஆகிறாங்க, இது என்ன மாதிரி முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ இது பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இது BTS FF பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான்டா, டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல், பாய்டா. என்னென்னா வந்து யாரெல்லாம் அந்த கோஸ் வந்தப்போ வந்து பயந்தீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? கொஞ்சம் க்ரேஸியில் நம்ம க்ரேஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரேஸியாக தான் இருப்பாங்க. ஸோ அதுங்க அடுத்து இப்படி பண்ணேன். ஓகே பாய்டா, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய்.